ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச மொழியினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சமாதானம். ஏனென்றால் இந்த உலக நாடுகளை நாம் பார்த்துக்கும் பொழுது இங்கு இஸ்ரேல் ஈரான் போர் அச்சுறுத்துவாக இருக்கிறது. அனைவரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கே நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு நாட்டை அழித்து மூன்றாவது உலக போருக்கு மூண்டு விடுமோ என்று அச்சுறுத்தலில் இருக்கிறோம். நீங்கள் ரஷ்யா உக்ரைன் வார் கிட்டத்தட்ட 2 வருடமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் அதிகமாக வாஞ்சிப்பது சமாதானத்தை தான். அவர்கள் எவ்வளவோ சொத்து செல்வந்தர்களாக இருந்தாலும் சமாதானம் எங்கள் நாட்டிற்கு எப்பொழுது கிடைக்கும், சமாதானம் எப்பொழுது கிடைக்கும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாமும் கூட எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டுகிற மக்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று. சங்கீதம் 126:6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று. பிரியமானவர்கள், இங்கு சங்கீதம் 122 பார்த்தீர்கள் என்றால் அது சமாதானத்தின் சங்கீதம் தான் என்று கூறலாம். முதலாவது நாம் வேண்டிக் கொள்வது நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் வேண்ட வேண்டும். அதை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆகையால் நாம் நேச நாடுகள் நிச்சயமாகவே இஸ்ரேலில் உள்ள இஸ்லேம் தேசத்துக்காக அங்கே சமாதானம் வர வேண்டும், அந்த மக்கள் சமாதானத்தோடு இருக்கும் போது நாமும் கூட சுகித்திருப்போம். ஏனென்றால் வேதாந்தத்தில் கடைசி நாட்களை உற்று நோக்கும் பொழுது இஸ்லேமை மையமாக கொண்டுதான் அங்கு 3வது உலக போர் நடக்கும் என்று இந்த வேதம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த சமாதான காலத்தில் நாம் சமாதானமாக இருக்கும் பொழுது எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். 2வது, நம் வீட்டில் சமாதானம் காணப்படும். சங்கீதம் 122:7 உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் அரங்கத்திற்குள்ளே சமாதானம் அப்படி என்றால் நம்முடைய காம்பவுண்டுக்குள்ளே எப்பொழுதும் சமாதானம் இருக்க வேண்டும். அப்பொழுது அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். நாம் சமாதானமாக ஜீவித்திருக்கும் பொழுதுதான், நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் சுகதேவியாக ஜீவிக்க முடியும். அதிகமாக கவலைப்படுகிறவர்களுக்கு ஏதாவது வியாதி வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் ஏன் வியாதி பெருகிவிட்டது என்றால் அநேகத்தில் சமாதானம் இல்லை. பிரச்சனையை குறித்து யோசித்து ஒரு டிப்ரெஷனுக்குள் சென்று சமாதான குறிச்சல் காணப்படுகிறது. ஆகையால் நாம் வேண்டுவது, ஆண்டவரே என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் வேண்டும் என்று நாம் தினமும் ஜீவிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த 122ஆம் சங்கீதத்தில் கூறப்படுவது 122:8 என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதன் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக இருந்தது. நாம் சகோதரர்களிடத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற சிநேகிதத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அரண்மனைக்குள்ளே சமாதானம் சுகமும் கிடைக்கும். சகோதரர்களுக்குள்ளே பகைமை பாராட்டி விட்டு சிநேகிதர்களுக்குள்ளே எரிச்சலும் கோபத்தையும் வைத்துக் கொண்டு நம் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் காணப்படாது. ஐயா, நாம் எப்பொழுதும் சமாதானத்தை நாடுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் கூறுகிறார். நீங்கள் மார்க் 9:50 பார்க்கும் பொழுது உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உடையவர்களாகவும் இருங்கள் என்றார். பிரியமானவர்களே, நாம் எல்லா காரியத்திலும் நாம் உப்பை அதிகமாக பயன்படுத்துவோம். உப்புதான் மிகவும் முக்கியமான பொருள் சமையலில். ஏன்னால் சுவையை ஊட்டுகிறது. அதற்கு உப்பில்லாத பண்டம் குப்பையிலே உப்பு போடாவிட்டால் எல்லாமே கெட்டு போய்விடும். ஆகையால் ஒரு சிறிய சாதனம்தான், ஆனால் அதை நாம் எவ்வளவு கவனமாக பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் வீட்டில் ஒன்றுமே நடக்காது. அதே போல்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உப்புடையவர்களாக இருங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்பு அதிக நாள் வைத்திருக்கும் பொழுது அதனுடைய துவர்ப்புத்தன்மை கரிப்புத்தன்மையெல்லாம் போய்விட்டு அதை நாம் வெளியே கொட்டப்படுவதற்கு தான் ஏதுவாகும். ஆகையால் நாமும் கூட சமாதானம் மற்றவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களால் விரும்பப்படாதவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே,
வேதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது, நீங்கள் ஒப்புடையவர்களாக இருங்கள், சமாதானம் உடையவர்களாக இருங்கள் என்கிறார். நாம் ஒப்புடையவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கிறோமா? சகோதரர்களுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறோமா? சிநேகிதர்களுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் நாம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் நம் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாகும். ஆகையால் நாம் இந்த சமாதானத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த விதத்திலாவது நாம் சமாதானம் குறைச்சலாக நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரிடம் மன்னிட்டு, ஆண்டவரை, நான் எதில் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், நான் சாரமற்று போனவனாக நான் காணப்படுகிறேனா, என்னில் சாரமைக்கும் கர்த்தாவே, நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவனை வருந்தி கேட்டுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தெய்வ சமாதானம் நம் இருதயத்தை ஆட்கொள்ளும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த யுத்தங்களின் செய்திகளையும் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம் இருதயம் அதிகமாக கலங்குகிறது. இங்கே ஏதாவது நடந்து விடுமோ, இந்திய தேசத்தின் மேலும் ஏதாவது பால்கடிப்பு யுத்தம் வந்து விடுமோ என்றெல்லாம் நாம் அதிகமாக கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். அவர் நமக்கு எந்த சொத்தையும் ப்ராமிஸ் பண்ணவில்லை, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். ஆகையால் தான் என்னுடைய சமாதானம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உலகம் கொடுக்க பிரகாரமான சமாதானம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்படிப்பட்டது என்றால், அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது போதும், பாடுகளுக்கு உட்படுத்தின பொழுதும் அவர் எந்தவித மறுப்பும் சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தார். என் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கும் என் கன்னத்தை அறைகிறவர்களுக்கும் தலையில் குத்தியவர்களுக்கும் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். ஒரு மயிர் கத்தரிக்கப்படும் செம்மையாட்டை போல அமைதியாக இருந்தார். காரணம், அவர் உள்ளத்தில் உள்ள மிகுந்த சமாதானம். நாம் மிகுந்த சமாதானமுடையவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன காரியம் நம்மை குறித்து இழிவாக பேசினாலும் அதை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். நீங்கள் நற்செய்தி நூலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அநேகம் தரம் மற்றவர்களுக்கு சொன்னது, பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், சமாதானமாக இருங்கள் என்று சுகத்தை அளித்தார். பிரியமானவர்களை, நாம் பயந்து தவிக்கும் பொழுதுதான், சமாதானமற்று இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சரீரத்தில் அதிக வியாதிகள், வேதனை வரும். ஆகையால் நாம் இதை கருத்தில் கொண்டு, தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எனக்கு வேண்டும் என்று நாம் நிச்சயம் அவரிடம் கேட்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நமக்குள் வரும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானக்காரர். அவர் எவ்வாறு சமாதானத்தை நமக்கு தந்தார் என்றால், அவர் இரத்தத்தினாலே, கொலோசியர் 1:30, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாய்க்குள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிரியமானவர்கள், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் சரீர மீட்பு கிடையாது. இந்த ஏன் மீட்பு என்றால், நமக்கும் பிதாவுக்கும் உள்ள பிரிவினையை ஆண்டவர் ஒப்புரவாய்க்கொள்ள வந்தார். அவர் சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சமாதானமாக்கி கொள்ள அவருடைய இரத்தத்தினாலே முடிந்தது. பிரியமானவர்களை, நாமும் கூட இப்பொழுது பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எதினால் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. ஆகையால் அந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் உண்டாக மீட்பை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா? நாம் மீட்பை பெற்றவர்களாக ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்தில் இருந்து சமாதானம் ஒரு நதியை போல் புரண்டு வரும். நாம் எந்த காரியத்தை குறித்தும் திகைத்து கலங்க வேண்டியதே கிடையாது. ஆகையால் இதை நாம் கருத்தில் கொண்டு, ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டான சமாதானத்தை எனக்குள் அனுப்ப வேண்டும், அதுதான் நீர் கொடுத்த சமாதானத்தை வைத்து போகிறீர் என்று சொன்னீரே என்று நாம் கேட்க வேண்டும். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம், சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் கழுவின நிச்சயம், பாவங்கள் கழுவப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அதை சிந்திப்போம். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மக்களாக நாம் காணப்பட வேண்டும்.
இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் பொழுது அதிகமாக கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் வரும்தான். அது இல்லாத மனிதனே கிடையாது. அது எத்தனை பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஒரு கஷ்டம் உண்டாகும், துக்கம் உண்டாகும். ஆனால் அந்த துக்கத்தினால் சமாதானத்தை இழந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்கள், நாம் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வரும் பொழுது ஸ்தோத்திர ஜபம் அதிகமாக செய்ய வேண்டும். ஸ்தோத்திர ஜபம் செய்வது ஏதோ பெந்தைக்கோஸ்துக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எப்படி சொல்வது நினைக்கக்கூடாது. அதிகமாக ஸ்தோத்திர ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நமக்குள் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நம் சிந்தையையும் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். என்றால் சிந்தையில் தான் நம் எண்ணங்கள் உருவாகிறது. இந்த எண்ணங்களை நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பலவீனப்படுகிறது. அதனால் டிப்ரெஷன் உண்டாகிறது. இதை நாம் எவ்வாறு போக்க வேண்டும் என்றால், கவலைகள் வரும் பொழுது சோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லா காரியத்தையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் நமக்கு பிரியமான ஊழியரிடம் ஓடி சென்று அவரிடம் சொல்கிறோமா? இல்லை அக்கம் பக்கத்தில் தெரிந்தவரிடம் சொல்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது மட்டும்தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நாம் சிந்தி ஆட்கொள்ளும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இங்கு ஆதி சபையை பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக வளர்ந்து பெருகினது. சொற்ப ஜனங்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தால், ஆனாலும் ஏராளமான பேர் சபைகள் உண்டாயிற்று. அங்கும் இங்கும் சபைகள் தோண்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் இங்கு இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சபையில் ஒரு மந்த நிலை தான் காணப்படுகிறது. எவ்வளவு ஜபித்தாலும், எவ்வளவு உபவாசம் போட்டாலும், எவ்வளவு உயிர் மூச்சு கூட்டங்கள் நடத்தினாலும் சபையில் புதிய ஆத்துமாக்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. என்ன காரணம்? சமாதான குறைவு திருச்சபையில். அப்போஸ்தலர் 9:31, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலரில் இருந்து சமாதானம், அவர்களும் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு ஏகப்பட்ட துன்பம். இதெல்லாம் நாம் மிகவும் சுகமாக ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆதிச்சித்தவை காலங்களில் அப்படியே கிடையாது. கொலை, கொள்ளை, அவர்களுக்கு சொல்லனா துவரத்தை கொடுத்து சிறுச்சேதம் பண்ணுவது, வாள்களுக்கு உட்படுத்துவது என்றுதான் இருந்தது. ஆனாலும் திருச்சபைகள் பெரிதனது. காரணம் அவர்களுக்குள் இருந்த மிகப்பெரிய சமாதானம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. நாம் சமாதானமாக இருக்கும் பொழுதுதான் பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை நாம் சிந்திக்க முடியும், அதிகமாக வேதம் வாசிக்க முடியும், ஜபிக்க முடியும். நாம் சமாதான குறைச்சலாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஜபத்திலும் வேதமாசத்திலும் அதிகமாக பிரியமில்லாதவர்களாக காணப்படுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் பக்தி விருத்திக்கு அடைவதற்கு ஏதுவான சமாதானம் உங்கள் உள்ளத்தில் காணப்படுகிறதா என்று சிந்திப்போம். அப்பொழுதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெறுகிறோம். நாம் பக்தி விருத்தி அடையும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுவோம். இல்லை என்றால் என்ன காரியம் நடந்தால் என்ன, எனக்கு இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு செத்தால் என்ற ஒரு துணிகரமான ஒரு ஜீவியத்தில் நாம் காணப்படுவோம். ஆகையால் நாம் சமாதான குறைச்சல் நமக்கு வரும் பொழுது, தேவனே நாம் பக்தி விருத்திக்கு எதுவாக என்னுடைய சமாதானத்தை பெருக வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். இங்கு நாம் சமாதானம் இருக்கும் பொழுது நம்முடைய வியாதியும் குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். இன்று அநேக பிரச்சனைகள், முக்கியமாக வியாதிகள், நோய்கள் பெருகிவிட்டது. காரணம் அறியாமல் ஏதோ ஒரு நோய், ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் என்கிறார்கள், இந்த நோய் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கே மருந்து என்று சொல்ல முடியாது. பலவித ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நோயாளிகளை மிகவும் வற்புறுத்துகிறார்கள், மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை குணமாக்குவேன். எப்பொழுது என்றால் ஏசாயா 57:19, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கு
தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை கொடுக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன். இது எப்பொழுது என்றால், நாம் சமாதானம் பெற்று இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அவர்களுக்கு நாம் கூற வேண்டும். இந்த ரட்சிப்பு நிச்சயம்தான் சமாதானம். நாம் அதை கூறாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் அதிகமான வியாதிகள் வரும். என்ன காரணம் என்றே தெரியாது. நான் நல்ல கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறேனே, நன்றாக ஜெபிக்கிறேனே, ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்கிறேனே, வேதம் வாசிக்கிறேன், எனக்கேன் இந்த வியாதியே என்று கூறும் பொழுது தேவன் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார், தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்னும் கூறும் உதடுகளை சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவரை, நாம் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது தேவனே புதிய உதடுகளை எனக்கு சிருஷ்டியும், நான் மற்றவர்களுக்கு உடைய சமாதானத்தின் சத்தியத்தை ரட்சிப்பின் நிச்சயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை சமாதானத்தை கூறும் பொழுது நம்முடைய வியாதியும் கூட நீங்கி நாம் சுகதேவியாக ஜீவிக்கலாம். ஏனென்றால் இது தேவன் கூறும் அறிவுரை. நாம் அந்த சமாதானத்தின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீடுடி காலம் சுகம் பெற்று நடக்கலாம். அடுத்ததாக தேவன் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு கூறுகிறார். தேவன் நம்மோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை செய்யும் பொழுது எந்த காலத்திலும் அது மாறவே மாறாது. நாம் மாறி போனாலும் தேவன் மாறவே மாட்டார். ஏன்னால் அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். அவருக்கு மனமாற மனிதன் இல்லை, பொய் சொல்ல மனிதனும் இல்லை. ஆகையால் ஏசாயா 54:10 பாருங்களும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அந்த சமாதான உடன்படிக்கை எப்படி என்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும். அப்படி என்றால் மலைகளும் பர்வதங்கள் எப்பொழுது விலகும் என்றால், ஒரு பெரிய ஏர்த்துக்காய்க்கு வரும் பொழுது பூமி அதிர்ந்து இரண்டாக பிளக்கும் பொழுதுதான். அந்த சமயத்தில் எல்லாருமே அதிகமாக பயப்படுவோம். என்ன நேர்ந்து விடுவோம், அடுத்த நிமிஷத்தில் இருந்து விடுவோம் என்று. ஆனாலும் அந்த சமயத்திலும் கூட தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு பண்ணுகிற சமாதான உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம்மேல் மனதுருகிறவர். நமக்கு அச்சுறுத்தும் காரியங்களை குறித்து நாம் தேவனிடம் சொல்லும் பொழுது அவர் அதை வாளா வெட்டுகிறது இல்லை. அதை நாம் அவர் கண்டு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராக தான் இந்த உலகத்தில் சுற்றித்திருந்தார். அநேகரை சுகப்படுத்தினார், வியாதிஸ்தர்களை சுஸ்தப்படுத்தினார், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கினார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இன்று பரலோகத்தில் விட்டிருக்கிறார். நாம் அவரிடம் சொல்லும் பொழுது நம்மோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்வார். நாம் எப்பொழுது சமாதான உடன்படிக்கை நம்மோடு செய்வார் என்றால், நாம் நீதியின் கிரியை செய்யும் பொழுதுதான். நாம் அவருக்கு ஏதாவது ஒரு நீதியின் கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த மோவாபியரோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எலியாசின் மகன் பினேகாஸ் எழுந்து நின்று ஈட்டியால் அந்த வேசித்தனம் பண்ணுகிற இருவரை குத்தி போட்டார்கள். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதையினால் அழிந்தவர்கள் 24,000 பேர். இந்த நீதியின் கிரியை, அக்கிரமத்தின் செய்தியை அழித்தபடியினால் பினேகாசின் மேல் தேவாதி தேவன் அதிக பிரியம் கொண்டார். ஆகையால் அவர் கூறினது, நான் பினேகாசோடு நான் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று. என்னாம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். நாம் பிரியமானவர்களே, நாமும் கூட நீதியும் நியாயமும் செய்கிற மக்களாக, அநியாயத்துக்கு துணை போகாத மக்களாக, அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்து கொள்வார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட நீதிக்காக நியாயத்துக்காக நிற்காமல், தேவனுடைய நாமத்துக்காக நிற்காமல் அநேக காரியங்களில் வளைந்து கொடுத்து போய்விடுகிறார்கள். அதை செய்தால் என்ன, ஒன்றும் ஒன்றுமில்லை, அதை செய்தால் என்ன, பிற்பாடு தேவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், தேவன்தான் மனதுருகிற கர்த்தரே என்று அதிக காரியங்களை, அதிக துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். இல்லை, தவறு. நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறேன். கடைசியில் அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்து போகிறதை நான் கண்கூட கண்டிருக்கிறேன். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, தேவனே என்னோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும். நானும் பினகாசை போல தைரியமாக எதிர்த்து நின்று
பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற மகனாக நீதிக்கு நிற்கிற மகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். நாம் பாவத்திற்கு பினகாசி போல எதிர்த்து நிற்கிற மக்களாக காணப்பட வேண்டும். எந்த விதத்திலும் பாவத்தோடு துணை போகிற மக்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்வார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக சமாதானம், பரிபூர்ண சமாதானம். சமாதானத்திலே ஒரு உச்சக்கட்டம் பரிபூர்ண சமாதானம். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலும் அவரோடு நம்பிக்கை விசுவாசம் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நாம் விசுவாச குறைச்சல் காணப்படவே கூடாது. நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீர்கள். பாபிலோனிய மாகாணத்தில் அவர்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். ஆனாலும் நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று யெகோவா தேவன் மேல் அதிக உறுதியான நம்பிக்கையாக இருந்தார்கள். நெருப்புச்சூளையில் போடப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்த போதும் கூட ராஜாவின் உள்ளாக தைரியமாக சொன்னது, தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும் நாம் உம்மை பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற உறுதியான நம்பிக்கை. எந்த காரியத்திலும் அவரை விட்டு விலகாத, அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனது. அது வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, நம் தரித்திரப்பட்ட நிலைமையினாலும் சரி, நம் ஐஸ்வர்யவானப்பட்ட நிலைமையிலா இருந்தாலும் எச்சமயத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மை பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக் கொள்வார். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் பெருகும்போது நிச்சயமாகவே சமாதானம் இருக்கும். அடுத்ததாக நாம் நீதியின் கிரியை செய்யவராக காணப்பட வேண்டும். ஏசாயா 32:17, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகம். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். பிரியமானவர்கள், நாம் நீதி கேட்ட கிரியைகளை நடப்பிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா? எந்த விதத்திலும் நாம் அநியாயத்துக்கு உதவி போகவே கூடாது. நீங்கள் சபையின் வாழ்க்கையில் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள் வந்தவனே சொல்லுது, நான் அநியாயமாக இடத்தில் வந்தால் நான் நாளத்தனையாக திருப்பி கொடுப்பேன், நான் யாரிடமாவது ஏழைகளின் பணத்தை எடுத்துக்கொண்டால் இரட்டத்தனையாக திருப்பி தருவேன் என்று. அநியாயத்தினால் சம்பாதித்த எல்லா பணத்தையும் உடனடியாக அறிக்கை செய்தார். அதுதான் நீதியின் கிரியை. பெருமானவர்களே, நாமும் கூட பாவ ஜீவித்திருக்கும் பொழுது அநேக அநியாயமான காரியங்களை நாம் செய்திருப்போம். அதையெல்லாம் தேவனிடம் அறிக்கையை விட்டு திருப்பி கொடுத்து விட்டு நீதியின் கிரியை செய்யும் பொழுது சமாதானமாக இருப்போம். நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். எப்படி எல்லாம் ஒத்து போகிறது பாருங்கள், சமாதானமும் சுகமும். நாமும் சகீரை போல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லத்தக்கதாக நாம் அறிக்கை செய்து நீதியின் கிரியை செய்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்கள். அடுத்ததாக நம் சத்துருக்களோடும் தேவன் சமாதானம் படி செய்வார். நாம் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள நமக்கு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு கூட நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நாம் தேவனுடைய வழிகளை பிரியப்படுத்த நீதியின் கிரியை செய்ய சோத்திர ஜபத்தினால் அவரோடு பெருக நாம் சமாதானத்தினால் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் சத்துருக்களும் நம்மை பார்த்து, என்ன எல்லா காரியத்திலும் இவர் அமைதலாக சமாதானமாக இருக்கிறாரே, அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லையே என்று நினைத்து நம் சத்துருக்களும் நம்மோடு பட்சபாவார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கின் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. அவர்கள் அபிமெலேக்கு ஒரு பெலிஸ்தர் தேசத்தில் தான் அநேக நாள் குடியிருந்தார். ஈசாக்கு தன் தகப்பன் வெட்டிய துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர் தூர்த்து போட்டபடியினால் மறுபடியும் அதை தோண்டும் பொழுது 2-3 தடவை அவர்கள் பெலிஸ்தர் வந்து சண்டை போட்டார்கள். இது எங்களுடையது. ஆனாலும் ஈசாக்கு விட்டு கொடுத்து கொண்டே சென்றார். ஒரு இடத்தில் செல்லும் பொழுது அங்கு துறவு தோண்டின பொழுது அதற்கு
அவர்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்பொழுதுதான் ஈசாக்கு கண்டு கொண்டார், இந்த இடம்தான் நான் பிழைப்பதற்கு ஏற்ற இடம், சமாதானமாக இருக்கிறேன் என்று. இதை கண்ட பொழுது அங்கு அபிமெலேக்கு மறுபடியும் தன்னுடைய சிநேகிதரோடு வந்து, நீர் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணணும். அப்பொழுது ஈசாக் சொன்னது, நீதான் எங்களை உங்களுடைய தேசத்திலிருந்து திருப்பி விட்டீரே, இப்பொழுது ஏன் எங்களோடு சமாதானம் பண்ண வருகிறீர்? ஆனால் அவர்கள் சொன்னது, தேவன் உன்னோடு இருக்கிறதை நாங்கள் கண்டு கொண்டோம். நாம் பிரியமானவர்களே, நாம் சமாதானம் உள்ளவர்களாக ஜீவிக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் நம்மோடு இருப்பதை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். ஆகையால் இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் சமாதானம் பெற்றவர்களாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அறிவிச்சுள்ளாராக. ஜெபம். நேசிக்கிறமான பிதாவே, சமாதானம் என்ற தலைப்பில் சில காரியங்களை சிந்திக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள போரை முற்றிலுமாக நிறுத்தி ஆண்டவரை சமாதானத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களே என்று சொன்னீரே கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரை சமாதானமற்று இருக்கும் அந்த தேசங்களிலெல்லாம் பரிசுத்த ஒப்பனை நீர் போரை நிறுத்தி சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவ்விதமாகவே ஆண்டவரே, ரஷ்யா உக்ரைன் வாரம் கூட 2 வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான குறைச்சல் காணப்படுகிறது கர்த்தாவே. சமாதானத்தை அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்து போன சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாக ஜீவிக்க, ஆண்டவரை அமெரிக்கையும் சுகமுமாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இரத்தத்தினால் உண்டான அந்த சமாதானத்தை பெற்ற மக்களாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையே உறுதியாய் பெற்றுக்கொண்ட மக்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறீரே. நீதியின் கிரியை செய்வதற்கு சமாதான உடன்படிக்கை செய்கிறீரே. அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாக, பிணவாசை போல பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற மக்களாக, சமாதான உடன்படிக்கை தேவனோடு செய்து கொண்ட மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கனமகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.